வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கண்ணே கொஞ்சம். என் பேர் அர்ஜுனன். இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் நன்னாவரம் கிராமத்தில் நான் கோயில் பண்ண வச்சுருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா போன பேட்சில் இந்த மருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். போன பேட்ச் நல்லா ரிசல்ட் வந்து 85 ரூபா உற்பத்தி செலவு கொடுத்துருக்கேன். 10 ரூபா 80 காசுக்கிட்ட அமௌண்ட் வாங்கினேன் போன பேட்ச்சு. இந்த பேட்சையும் தொடர்ந்து இப்போ மருந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த மருந்து கொடுக்குறதுனால எனக்கு என்னன்னா நல்ல செரிமான தன்மை வருது. அடுத்து பார்த்தோன்னா சளி பிடிக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீடு கழிச்சல் சுத்தமாக கிடையாது. சாணி நல்லா சேர்த்து கட்டியாக போகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்மளுக்கு அந்த மாதிரி கீழே போட்டுக்கிற பஞ்சு ஈரமாக போகிறதில்ல. கோழி சளியும் இல்லை. ஆனால் நல்லாயிருக்கு. 28 நாள். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருக்கிற வெயிட் பார்த்தா பாடி வெயிட்டு 1,550 இருக்கும். பாடி வெயிட்டு சாப்பிட்டு பிறகு புக்கு எஃப்சிஆருக்கு கரெக்டாக வந்துக்கிட்டு நல்லா. எஃப்சிஆரும் பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிறதோட அதான் புக்கில் 1,500 இருக்கணும். இன்றைக்கி வெயிட்டு 1,550 50 கிராம் ப்ளஸில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஃபீடும் நல்லா சாப்பிட்டுட்ருக்குங்க. நல்லா இருக்குது. அடுத்து இந்த வெயிட் ஏற்றுறதுக்கும் செரிமான பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் ஒரு மருந்து கொடுத்தோம்ல, அதை பற்றி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். இதை கொடுத்துட்ருக்கேன் சார். இது நல்லா தான் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா புக் ஃபீடோட பீடு 50 கிராம் எக்ஸ்ட்ரா ப்ளஸில் 100 கிராம் பீடு எக்ஸ்ட்ரா போகுது. அதேமாதிரி வெயிட்டும் எனக்கு இன்றைக்கி புக்கு வெயிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 480 கிராம் இருக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா 550 கிராம் கிட்ட இருக்குது புக்கு வெயிட்டு. இன்றைக்கி 28 நாள் ஆகுங்க. சரி. கோழி பாருங்கள், உங்கள் கோழிலாம் பார்த்தீங்கன்னா சேவல் போட்ட போது அன்சைஸ் இல்லாமல் ஒரே மாதிரியே ஈவனாக இருக்குங்க. ஓகேண்ணா. உங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்களா, உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்களா? நல்லா இருக்குது. ஓகே. நீங்களும் மற்ற பண்ணக்காரங்கிட்ட சொல்லுங்கள். நான் சொல்லியிருக்கேன். மற்ற பண்ணக்காரங்களாம் வாங்கிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நானும் ஒரு 2 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. சரிங்க. இந்த பிஸ்னஸை நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இது பார்த்தீங்கன்னா 2013 பண்ணிகிட்ருக்கேங்க. சுமார் ஒரு 11 வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதை விட இப்போ நீங்கள் அதில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை விட இப்போ இந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. போன பேச்சு அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 85 ரூபான்றது அதிகம். நான் உற்பத்தி செலவு கொடுக்குறது 90 ரூபாய்க்கு மேலே தான் போயிட்டு 90 ரூபா 93 ரூபான்னு போவோம். இப்போ போன பேட்ச் 85 ரூபா கொடுத்தேன். இந்த பேட்ச் அந்தளவுக்கு வரும்ன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. மொத்தம் எத்தனை கோழிங்கண்ணா இந்த பண்ணையில் இருக்குது? நம்மளுக்கு 6,800 கோழி. மொத்தம் அதான் 7,000 கோழி இறக்குறேங்க. சரிங்க. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6,800 கோழிக்கிட்ட இருக்குது. ஓகே. மாட்டுலாட்டிலாம் எப்படி குறைஞ்சிருக்குங்களா? மாட்டாட்டி இப்போ நார்மலாக தான் இருக்குங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீக்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி இந்த கம்மலில் இந்த ஐட்டம் எனக்கு வீக்ஸே கிடையாது. ஏன்னா எல்லோரும் வீக்ஸ்னு அது பண்ணையில் வீக்ஸ் அடிக்கிறாங்க. என் பண்ணையில் மட்டும் வீக்ஸே கிடையாது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று இந்த 28 நாளில் வீக்ஸ் அடிச்சுன்னு நேற்று தான் ஒரு 20 கோழி எடுத்தேன். மேனேஜர் பார்த்துட்டு அதிலே பார்த்தீங்கன்னா 8 கோழி எடுத்து உள்ளே விட்டார். நல்லா இருக்குதுன்னு. மீதி ஒரு 12 கோழி அளவு தான் எனக்கு வீக்ஸும் வந்தது. அதேமாதிரி வீக்ஸும் வரல. சின்ன கோயிலேருந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மருந்து பண்ணுறதுனால எங்கள் வீக்ஸும் அன்சைஸ் இல்லை. நல்லா ஈவனாக இருக்குங்க. சரிங்க. தொடர்ந்து உபயோகப்படுத்துங்க. நீங்கள் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். நன்றிங்கண்ணா. இந்த பண்ணை நாங்கள் உளுந்தூர்பேட்டை வட்டம் நன்னாவரண கிராமத்தில் எடுத்தது. இவங்க 7,000 கோழி உற்பத்தி பண்ணிகிட்ருக்காரு. ஒரு அண்ணன் 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. கோழியோட சைஸு எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு கோழிக்கு 1 ரூபான்ற மாதிரி, அதாவது 7,000 கோழிக்கு 7,000 ரூபா அவருக்கு நாங்கள் செலவு சொல்லியிருக்கோம். ஒரு நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட் டைம் பாதியிலேருந்து தான் கொடுத்தோம். அதுவே அவருக்கு எஃப்சிஆர் நல்லா இருந்ததுன்ட்டு இப்போ ஃபஸ்ட்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. விவசாய பெருமக்கள் நீங்களும் வாங்கி உபயோகப்படுத்துங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கோழியை பாருங்கள். உண்மையிலுமே இந்த பெட்ன்ற மருந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. எங்கிட்ட எல்லா விதமான மருந்தும் இருக்குது. சளி, கழிச்சல், அடுத்து பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனையில் வர்றது, நோய் தடுக்கிறது, சாவை குறைக்கிறது, அதுக்கப்புறம் வெயிட் ஏற்றுறது, இது மாதிரியான எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, மாடுகளுக்கான தீவனமும் நம்ம கொடுக்குறோம். கரு பிரச்சனையிலேருந்து பால் வளத்தை ஏற்றுறதுலேருந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு மருந்து நம்பிக்கிட்டு இருக்குது. நெட்சப் பொருட்கள் அனைத்தும் 100% இயற்கை பொருளால் ஆனது, எவ்வித பக்க விளைவும் இல்லாதது. அதனால் எல்லா பண்ணக்காரங்களும் நீங்கள் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் இதை உபயோகப்படுத்தலாம். பண்ணையில் கொடுக்குற எல்லா மருந்தையும் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மருந்தையும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.